வணக்கம். டாப் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் 8/6/2026 டு 14/6/2026. ஹை டிவிடெண்ட் ஸ்ட்ராங் கம்பெனிஸ், பெட்டர் ரிட்டர்ன்ஸ். இப்போ நாம ஒவ்வொரு டேட் வைஸா முன்னணி நிறுவனங்கள் அது அந்த டிவிடெண்ட்டை தர விஷயத்தை நாம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். 8ஆம் தேதி, தட் இஸ் 8/6/26, யூனிஃபைடு டேட்டா டெக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் ₹5.50 பர் ஷேருக்கு தராங்க. 9ஆம் தேதி, தட் இஸ் 9/6/2026, நெல்கோ லிமிடெட் ₹1 பர் ஷேருக்கு தரதாக அறிவிச்சிருக்காங்க. அதே அன்னைக்கு ஐனக்ஸ் இந்தியா லிமிடெட் ₹2 பர் ஷேர் அனுபவிச்சிருக்காங்க. 10/6/2026 அன்னைக்கு நிறைய முன்னணி நிறுவன பங்குகள் அதனுடைய டிவிடெண்ட் என்ன விதியத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இன்ஃபோசிஸ் லிமிடெட் ₹25 பர் ஷேர், டாடா எலக்ஸி லிமிடெட் ₹75 பர் ஷேர், ஹையஸ்ட் டிவிடெண்ட் இன் திஸ் வீக். இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு. ஏன்னு கேட்டேன்னா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மற்றும் செமிகண்டக்டர் இந்த மாதிரியான ஒரு செக்டார்ல இருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் ₹11 பர் ஷேர், இந்தியன் பேங்க் ₹18.25 பர் ஷேருக்கு கொடுக்கறதாக அறிவிச்சிருக்காங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ₹3.40 பர் ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. பேப்பர் போர்ட்ஸ் முன்னணி நிறுவனமான சேஷசாயி பேப்பர் போர்ட்ஸ் ₹2 பர் ஷேர் அனுபவிச்சிருக்காங்க. 11/6/2026 சன்ஷீல்டு கெமிக்கல்ஸ் லிமிடெட்ங்கிற ஷேர் ₹3 அறிவிச்சிருக்காங்க. 12/6/2026 அன்னைக்கு ரொம்ப பிஸியஸ்ட் டே. அன்னைக்கு தான் ஷேர்ஸுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. இதை பொறுமையா ஒன் பை ஒன்னா பார்ப்போம். டாடா ஸ்டீல் ₹4 பர் ஷேர், கனரா பேங்க் ₹4.20 பர் ஷேர், அதானி என்டர்பிரைசஸ் ₹1.30 பர் ஷேர், பெட்ரோநெட் எல்என்ஜி ₹3 பர் ஷேர், ட்ரெண்ட் லிமிடெட் ₹6 பர் ஷேர், அம்புஜா சிமெண்ட்ஸ் ₹2 பர் ஷேர், வோல்டாஸ் ₹4 பர் ஷேர், நவீன் குளோரைட் ₹8.60 பர் ஷேர். ஓஸ்பேர் கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டெக்னோஜெக் கன்சல்டன்ட்ஸ் ₹87 பர் ஷேர் ஈச், ஹையஸ்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஒரு டு குவாலிஃபை, ஒன் டே பிஃபோர் எக்ஸ் டேட்டு அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னால அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கணும். அப்படின்னா இந்த T+1 அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு 12ஆம் தேதி அப்படின்னா அப்போ நீங்கள் என்னைக்கு வாங்கியிருக்கணும்? 10ஆம் தேதி நீங்கள் அந்த ஷேர்ஸ் வாங்கி 11ஆம் தேதி உங்களுடைய ஹோல்டிங்ஸ் இருந்தாதான் 12ஆம் தேதிக்கு யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் டிவிடெண்ட். இல்லை 12ஆம் தேதி தானே சார் போட்டிருக்கு, நான் 11 வாங்குறேன் அப்படின்னா இந்த 11 வாங்கினது 12ஆம் தேதி ஆஃப்டர் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வரும். அப்போ உங்களுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எப்படி என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொலைதூர முதலீட்டாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தா உங்களுக்கு ரெகுலராக ஒரு டிவிடெண்ட் இன்கமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி. சரி, இந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன். ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் எப்படி இதை ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி கண்ட்ரோல் ஆப் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் அப்படியே அந்த ஓவர் வியூ, கார்பரேட் ஆக்ஷன் அப்படியே வரிசையாக இருக்கும், மார்க்கெட் டெப்த்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஏரியாவில் போய் நீங்கள் எந்த கம்பெனி வச்சுருக்கீங்களோ அது மேலே சர்ச்சில் அந்த ஸ்டாக் நேமை போட்டுடுங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ் அப்படின்னு மேலே சர்ச்சில் போய் போட்டேன்னா அந்த ஃபோலியோ பேஜ் ஓப்பன் ஆகும். அதனுடைய ஓவர் வியூ, சார்ட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும்.
அதில் கார்ப்பரேட் ஆக்ஷனில் போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட், போர்டு மீட்டிங்ஸ், டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிளிட்னு வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கு. அதில் போய் டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் இன்டரிம் டிவிடெண்ட் எப்போ கொடுத்துருக்காங்க, ஃபைனல் டிவிடெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கிற டீட்டெயில்ஸ் அதில் உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ இந்த மாசம் வந்து 6வது மாசம் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீவியஸ் வருஷம் இதே மாதிரி எப்போ கொடுத்துருக்காங்கன்னு ஒரு டென்டேட்டிவா அசஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த போர்டு மீட்டிங்கில், ஒவ்வொரு குவார்டர்லி போர்டு மீட்டிங்கில், எல்லா மீட்டிங்லையுமே போனஸ் டிவிடெண்ட் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு லாபத்தின் சதவீதத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த குழுமத்தின் முடிவுப்படி உங்களுக்கு ரெக்கார்ட் டேட்டு அறிவிப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸ் எப்போ கார்ப்பரேட் ஆக்ஷனில் போயிட்டு இந்த டிவிடெண்ட்ஸு, போர்டு மீட்டிங்ஸு, ஸ்டாக் ஸ்பிளிட்டு அதில் போய் நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிவிப்பு தேதி வரும். அதே மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய போர்டு மீட்டிங்ஸ் எப்போ நடக்கிறதுனா ஒவ்வொரு வருஷத்துலேயும் 4 தரம் நடக்கும். அந்த 4 தரம் ப்ரீவியஸாக ஒரு டென்டேட்டிவாக செகண்ட் வீக்குன்றதுன்னா வரக்கூடிய குவார்ட்டரில் நீங்கள் செகண்ட் வீக்குக்கு ஒரு 6 நாள் 7 நாள் ஒரு வாரம் முன்னதாகவே நீங்கள் அலர்ட்டாக இருக்கலாம். சில டாப் புரோக்கர்ஸ், சில பேர் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, சில பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வச்சுப்பாங்க. எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணுவாங்க, சில பேர் பாட்டம் ஸ்டாக்ஸ் அதை செலக்ட் பண்ணி கீழே இருந்து மேலே வரும்போது ஒரு வர்த்தகம் செய்வாங்க. இந்த டாப் பிரேக் அவுட் இருக்கு பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் பிரேக் அவுட்டு, அதில் நுணுக்கமாக செய்யணும், இல்லைன்னா அது ஏமாத்திடும். ஏன்னா சில டயத்தில் அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் ஆறுது உண்டு. அப்போ அது வால்யூம் பேசிஸை நல்லா பார்க்கணும். இன்னொரு சில பேர் இந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸாக செலக்ட் பண்ணி டிவிடெண்ட் தேதிக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த டிவிடெண்ட் தேதிக்கு முதல் நாள் ஹோல்டிங் வச்சுட்டு இந்த டிவிடெண்ட் தேதி அன்னைக்கு ஈவினிங்கோ அல்லது மறுநாளோ விற்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால சில நேரங்களில் இந்த டிவிடெண்ட் தேதிக்கு அப்புறம் பங்குகள் கொஞ்சம் இறங்கி திரும்ப ஏறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா அங்க அவங்க ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். இது அவ்வப்பொழுது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் திஸ் இஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட். கடந்த கால அனுபவத்துல தெரிஞ்சின்றது சில ஸ்டாக்குகள் அது மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ் ஆயிட்டுங்கிறதுக்காக சொல்றேன். அதனால இந்த மாதிரி டாப் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி இதுலயும் ஒரு வர்த்தகம் ஷார்ட் டைம் பண்றவங்க இருக்காங்க. சில பேர் ஐபிஓ மட்டுமே போடுவாங்க. அவங்களுக்கு ஐபிஓங்கிறது அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை வச்சிருக்காங்க. பங்கு சந்தை வாங்குவதற்கும் வாய்ப்பு கொடுக்கறது, லாபத்தில் விற்று வெளியில் வருவதற்கும் வாய்ப்பு கொடுக்கறது. நாம் தேர்ந்தெடுக்கும் அடிப்படையான ஸ்ட்ராங் கம்பெனிஸ் பங்குகள் முறையாக நம்ம அதில் பகுப்பாய்வு செய்து தேர்ந்தெடுப்பது என்பது தனித்திறமை. நான் இந்த பதிவில் எந்த ஸ்டாக்ஸையும் பரிந்துரை செய்யவில்லை. நீங்கள் இதை குறித்து கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய நிதி ஆலோசகரை கலந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவு எடுக்கணும். எதுவுமே செய்திகளின் அடிப்படையிலையோ அல்லது ரூமர்ஸ் அடிப்படையிலையோ நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணது கரெக்டான உங்களுடைய நிதி ஆலோசகரை கேட்டுட்டு தான் எந்த முடிவும் எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.